ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மனிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன.
17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.